ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபர்ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஸ்வல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ப்ரொசீஜர் தான். அதுக்கப்புறம் அந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர்லேருந்து 8 அக்டோபர் வரைக்கும் டைம் தராங்க அப்ளை பண்ணுறதுக்கு வந்து. ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கான டைம் முடிஞ்சிச்சுன்னா அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான டைமே தராங்க. அதாவது 7 நாள் தராங்க. 9 அக்டோபர்லேருந்து 15 அக்டோபர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த டைமில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து கரெக்ஷன் சார்ஜ் சொல்லிட்டு எதுவும் மென்ஷன் பண்ணலை. ஸோ ஃப்ரீயாகவே கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு பாருங்கள். கேட்டகரி 1 வந்து சிவில் இன்ஜினியரிங், கேட்டகரி 2 வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கேட்டகரி 3 எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், கேட்டகரி 4 வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு 4 கேட்டகரிக்கு அதுக்கு ரிலேட்டட் அந்த போஸ்ட்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு கேட்டகரிக்குமே என்ன சர்வீசஸ் போஸ்ட்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது குரூப் ஏ கேட்டகரி 1 வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ சர்வீசஸ் சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2 மெக்கானிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ பி சர்வீசஸ் போஸ்ட் சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 3க்கும் அதே தான், குரூப் ஏ பி போஸ்ட் சர்வீசஸ். அதுக்கப்புறம் கேட்டகரி 4க்கு குரூப் ஏ பி சர்வீசஸ் போஸ்ட்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து சர்வீசஸ் போஸ்ட்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஜ் வந்து எக்ஸாம் எழுத வேண்டியதாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ரிலிம் ஸ்டேஜ், அப்புறம் மெயின் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாம் சென்டருமே சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, மதுரை 2 லொகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. வேறு எதுவுமே சொல்லலை. சரிங்களா? இது ப்ரிலிம் எக்ஸாம். இதுவே நீங்கள் மெயின் எக்ஸாம் ப்ரிலிமில் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மெயின் எக்ஸாம் போகிற மாதிரி இருக்கும். மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே சென்டர் தான், சென்னை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் சென்டருமே கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணும்போது கொடுத்துக்குங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸாக இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெம்பரரி பேசிஸில் எங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டெம்பரரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, எந்தெந்த சர்வீஸில், அதாவது அவங்க மென்ஷன் பண்ண சர்வீஸில் ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கைட்லைன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கான கைட்லைன். சரிங்களா? டெம்பரரியாக ஒர்க் பண்ணுறவங்களோ இல்லை ரெகுலராக ஒர்க் பண்ணுறவங்களோ அவங்களுக்கான கைட்லைன் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கல்வி தகுதி வந்து நீங்கள் வந்து டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில் வந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஏஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான். இல்லை வந்து பாஸ்டு செக்ஷன் ஆஃப் ஏ அண்ட் பி ஆஃப் இன்ஸ்டியூஷன் எக்ஸாமினேஷன் அப்படி அதெல்லாம் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ மினிமம் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில், அதான் மெயினாக வந்து. சரிங்களா? அது வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுமே இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக மெடிக்கலியாக ஃபிட்டாக இருக்கணும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கைட்லைன் வந்து அப்பெண்டிக்ஸ் 2ல் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. ஃபீஸ் வந்து பொறுத்த வரைக்கும் எஸ்சி, அதாவது ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸ் இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 ரூபாய் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணலை, நாங்கள் கேஷாக பே பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த பார்ட் 2 அப்ளை பண்ணுறீங்களா, அதாவது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது பார்ட் 1 பார்ட் 2 இருக்கும். நீங்கள் பார்ட் 2 ஃபில் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஸ்லிப் கிரியேட் ஆகும். அதாவது கேஷ் பே பண்ணுற ஸ்லிப் கிரியேட் ஆகும். அந்த ஸ்லிப் எடுத்துன்னு போயிட்டு நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து நீங்கள் கொடுத்து அங்கே வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 7 அக்டோபர் அதுக்கு உள்ளே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கணும். ஏன்னா 8 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட்டு அப்ளை பண்ணுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து சப்போஸ் கேஷாக பே பண்ணிங்கன்னா 7 அக்டோபரில் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் வந்து பே பண்ணிடணும். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகும், இல்லை ரிஜெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி ஆன்லைனில் பே பண்ணுறதே நல்லது. ஓகேங்களா? அதுக்கு பிறகு மாடிஃபிகேஷன் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லி ஆயிடுச்சு. சரிங்களா? அப்புறம் லாஸ்ட் டேட் வந்து 8 அக்டோபர், அதையுமே நல்லா பார்த்துக்குங்க. அப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சன்ஸ்க்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க. எந்தெந்த சர்வீஸ் போஸ்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் டிசேபிலிட்டிஸ் இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃபிசிக்கலி சேலஞ்சட் பர்சனாக இருந்தீங்கன்னா அன்எக்சர் ஒன்றில் கிளியராக சொல்லியிருக்காங்க. எந்தெந்த குரூப் கேட்டகரி வைஸ் ஒவ்வொரு கேட்டகரி மொத்தம் 4 கேட்டகரி இல்லையா, 4 கேட்டகரிக்கும் என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, ஒவ்வொரு சர்வீசஸ்க்கும் உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒர்க் இருக்கும், அந்த ஒர்க்குக்கு உங்களுக்கு என்ன மாதிரி டிசேபிலிட்டிஸ்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காதுன்னு பார்த்துக்குங்க. அப்படின்னா தெளிவாக உங்களால் இந்த சர்வீஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறதே வேஸ்ட் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் அந்த டேபிள் வந்து கிளியராக செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சம் சர்டிஃபிகேட், அதாவது டிசேபிலிட்டி பர்சனுக்கான சர்டிஃபிகேட் ஃபார்ம் எடுத்துருக்காங்க, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் எக்ஸாம் பிளான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே இப்போ ஸ்டேஜ் 1 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பிளான் வந்து எப்படி இருக்கும், ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் சிவில் மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேட்டகரி வைஸும்
கொஸ்டின் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து எப்படி இருக்கும், எவ்வளோ எக்ஸாம் டைம் என்ன, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1க்கு ஒரு 2 ஹவர்ஸ், பேப்பர் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஹவர்ஸ். பேப்பர் 1 வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பேப்பர் 2 பொறுத்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஓகேங்களா, அதாவது சப்ஜெக்ட் பேஸ்டு இருக்கும். இப்போ சிவில்னா சிவில் சப்ஜெக்ட், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட் பேஸ்டில் இருக்கும். மொத்தம் 500 மார்க்கு, சரிங்களா. ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 200 மார்க்கு, சப்ஜெக்ட் பேஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா 300 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 500 மார்க். இது ஸ்டேஜ் 1, அதாவது ப்ரிலிம் எக்ஸாமுக்கு. அதே போல் மெயின் எக்ஸாமுக்கும் கேட்டகரி வைஸ் சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சப்ஜெக்ட் பேஸ்டு தான். பேப்பர் 1 பேப்பர் 2 மொத்தம் 600 மார்க். ஒரு பேப்பருக்கு 300 மார்க், சரிங்களா. இதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு மொத்தம் 200 மார்க் இருக்கும். அதுக்குமே நீங்கள் வந்து கைட்லைன் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக அந்த கைட்லைன் செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அப்புறம் இந்த சிலபஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரிலாம் சிலபஸ் இருக்கும். இந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். சிவிலுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க பேப்பர் 1க்கு, ஓகேங்களா. அப்புறம் மெக்கானிக்கல் அவங்களுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. அப்புறம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதாவது பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. அதுக்கு பிறகு வந்து பாருங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், அது வந்து என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்லிட்டு இங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை ஒரு டைம் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் கன்வென்ஷனல் டைப் எக்ஸாமும் இருக்கும். அதுக்காக வந்து நீங்கள் வந்து என்ன மாதிரிலாம் நீங்கள் வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ஜெக்டிவ் டைப் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுத்துருக்காங்க, அதையுமே கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஓஎம்ஆர்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து யூபிஎஸ்சி அறிவித்த இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமுக்கான இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் தெளிவாக பார்த்துக்குங்க. கண்டிப்பாக தெளிவாக பார்த்துக்கணும், அது ரொம்ப நல்லது, ஓகேங்களா. பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிஸ்டேக் இல்லாமல் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா. முக்கியமாக உங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சிலபஸ் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த சிலபஸை கரெக்டாக நீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதே போல் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 232 போஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அது அது வந்தையும் பார்த்துக்குங்க, சரிங்களா. ஒரு டைம் கரெக்டாக ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.